ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இப்போ ஒரு சிலருக்கு நம்ம வீட்டில் ஏதாவது பேய் எதாவது இருக்குமா, ஏதாவது பேய் நடமாட்ட மாதிரி இருக்குது, நைட்டில் ஒரு மாதிரி ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, கெட்ட கெட்ட கனவு வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது யாருக்கிட்டையாவது போயிட்டு பேய் எதனா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வரட்டணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் எதுவுமே யார்கிட்டையும் போகணுன்னு அவசியமே இல்லை. முதல் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு ஒரு மண் விளக்கில் ஒரு விளக்கு போட்டுட்டு இந்த வீட்டில் எந்த துஷ்ட சக்தி இருக்கக்கூடாது, நீங்கள் தான் குடிக்கொண்டு இருக்கணுன்றது மனசார வேண்டிட்டு ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம். ஒரு 108 மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகை எண்ணுங்க. 108 மிளகு எண்ணி நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை முதல்ல உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு செகண்டாக இந்த மந்திரம் ஓம் ரீங் உச்சாடையா. இந்த உச்சாடையானா சர்வநாசம்னு அர்த்தம். இது கெட்ட சக்திக்கு ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு இது, அதை விரட்டி அடிக்கிற ஒரு ஸ்லோகம். ஓம் ரீங் உச்சாடையா. அந்த 108 மிளகையுமே கையில் வச்சுட்டு ஓம் ரீங் உச்சாடையான்னு சொல்லிட்டு வீட்டை ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அந்த வீட்டுக்கு மேலே தூக்கி போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பேயாக இருந்தாலுமே அலறடிச்சின்னு ஓடி போயிடும். இது உங்கள் குலதெய்வத்தை முதல்ல மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரம் அந்த 108 மிளகை கையில் வச்சுட்டு ஓம் ரீங் உச்சாடையா இந்த மாதிரி சுற்றி போடும்போது அந்த வீட்டுக்குள்ளே எந்த பர்சனும் இருக்கக்கூடாது, அதாவது எந்த ஆட்கள் இருக்கக்கூடாது. எல்லோரும் வெளியில் வச்சுட்டு நினச்சிட்டு சுற்றி போட்டுட்டு எல்லோரும் கை கால் கழுவிட்டு உள்ளே போயிட்டு சாமிக்கிட்டேருந்து ஒரு விபூதி எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வேலையை பார்க்கலாம். எப்பேற்பட்ட கெட்ட சக்தியாக இருந்தாலும் தலைதறிக்க அடிச்சுட்டு ஓடிடும். இதை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். யார்கிட்டயே போயிட்டு காசு வரையை நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு சாதாரண ஒரு தாந்திரிக முறை தான். உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகத்தோட இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஓம் ரீங் உச்சாடையா. சரிங்களா? ஓம் சக்தி, ஓம் பத்ரகாளி.